உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து விஜய் விஜய் என்னடா ஆச்சு உனக்கு? அம்மாவை பாரு விஜய், அம்மா வந்திருக்கு, திறந்து பாருடா விஜய். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அம்மா உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் விஜய், பாருப்பா விஜய். நேற்று கூட சொன்னியடா நாளைக்கு மகளுக்கு எனக்கும் கல்யாணமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டேம்மா, ஒரு வாரம் கூட போகட்டும், உங்க வீட்டுல பேசி பாக்குறேன், என்ன இருந்தாலும் பெரியவங்க சம்மந்தம் முக்கியம்ல அப்படி இப்படின்னு சொன்னியடா. ஐயோ உனக்கு இப்படி ஒரு நிலைமை விஜய். டாக்டர் என்னெல்லாமோ சொல்றாங்கடா, எனக்கு ஒன்றும் புரியல விஜய். தனி மரமா நிக்கனடா, உன் காதுல விழலையா அம்மா பேசுறது? அம்மா வச்சு பாருடா. உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, நீ இருக்க என்ன சந்தோஷத்துல ஆறுதலே தானடா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் விஜய். உனக்கு ஒன்றும் ஆகாது, ஆகக்கூடாது விஜய். விஜய் பாருடா அம்மாவை, அம்மா பேசுறது உன் காதுல கேட்கலையா? கண் மூச்சு பாரு விஜய். அம்மா அல்லாதம்மா, அம்மா தலைவலி என்னால தாங்க முடியல, தலையில யாரோ எரி மிதிச்ச மாதிரியே இருக்குமா அம்மா. ஐயோ விஜய் என்னப்பா சொல்லுங்க? ஐயோ கடவுளே, என் பிள்ளை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை, ஒரு எறும்பு கூட நசுக்கி கொள்ள மாட்டான். அப்ப ஏற்பட்டவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டியே கடவுளே. என் பிள்ளை முழிக்க வைப்பா, என் பிள்ளை என் கூட இருக்கட்டு கடைசி வரைக்கும் என் பிள்ளை. விஜய் உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லை. அம்மா அழாதம்மா, அழாத, எதுக்கு அழுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியுமா, என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆமா, உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குமா. கவலைப்படாதம்மா, அக்கா உன்னை பார்த்துப்பா. அக்காவுக்கு ஃபோன் பண்ணியா? அக்கா வர சொல்லு, தலை வலிக்குது அம்மா. ஆமா, உடம்பு பார்த்துக்க, சாப்பிடு, மாத்திரை மட்டும் போடுமா. என்ன விஜய் பேசிட்டு இருக்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரு ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் தெரியுமா என்ன பிரச்சனைன்னு. நீ பாட்டு எதுவும் உளறிட்டு இருக்காத. இப்போதைக்கு உனக்கு தேவை ரெஸ்ட், நல்ல நிம்மதி. உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. காலையும் கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். இல்லம்மா, இல்ல, என்னை சமாளிக்காதீங்க. நான் இனி இருக்க போறது 1 நாளோ 2 நாளோ, அவ்வளவுதான். என் மனசுக்கு தெரியுமா, புரியுது நான் இருக்க போறது கொஞ்ச நேரம்னு. அதுக்குள்ள ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேம்மா. அம்மா எப்படியும் என்னை பார்க்க மகா கண்டிப்பா வருவா. மகா வந்தா அவளை எதையாவது சொல்லி திட்டி அனுப்பிடுங்கம்மா. ஆமா, அவ அவ பாவம் என்னையும் நினைச்சிட்டு இருப்பா. நீங்க எதுவும் நல்ல தீட்டி எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா இந்த பக்கமே வரமாட்டா. அவளாவது நல்லா இருக்கட்டுமா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவளுக்கு நாளைக்கு அவன் மாமா பையன் கூட வீட்டுல கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். கொஞ்ச நாள் என்ன நினைப்பா, அப்புறம் மறந்து தானே ஆகணும், இதுவும் கடந்து போகணும், போய் தானே ஆகணும். அவன் நல்லா இருக்கணும், அவ கண்டிப்பா நல்லா இருக்கணுமா, ப்ளீஸ்மா. அவ நல்லா இருக்கணும், எனக்கு அதான் வேணும். அவட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி என்னை பார்க்க விடாம இங்கிருந்து அனுப்பிடுங்க, அது போதும். ஆமா, அவ என்னை கண்டிப்பா பார்க்க வருவா. அவ வந்தாலும் என்னை பார்க்க விடாதீங்க. அப்படி விட்டாலும் இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் நான் உயிரோடு இருப்பேன். அவள்கிட்ட சொல்லிடாதீங்கம்மா, தாங்க மாட்டா, பாவம். என்ன நினைச்சிட்டே கடைசி வரை இருந்துருவா. அப்படி இருக்கக்கூடாதும்மா. அவளுக்கு வாழ்க்கை இருக்கு, எனக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அவளுக்கும் உங்க மாமா பையனுக்கும் வீட்டுல கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்கும். எனக்கு இதாம வேணும், ப்ளீஸ்மா. அவள்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. அவ நல்லா இருக்கணும், அவ நல்லா இருக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ்மா. தலை வலிக்குது அம்மா, அம்மா. என்ன விஜய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? அந்த பொண்ணு எவ்வளவு உயிரா விரும்பினேன், இப்படி பேசுறியடா? உனக்கு ஒண்ணும் இல்ல விஜய், உனக்கு ஒண்ணும் இல்லடா. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீ பாட்டு ஏதோ பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்காத. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்ல குணமாகி வரதான் போற பாரு. சின்ன ஆக்சிடென்ட் தான், பெரிய அளவு ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத விஜய், அம்மா இருக்கேன், அம்மா இருக்கேன்ப்பா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். அம்மா எனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் எதுவும் சொல்லாம பண்ணணும்னு நினைச்சேன் பத்தியா. அதான் கடவுளே எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டானோ என்னமோ தெரியல. என்ன மன்னிச்சிருமா. எனக்கு உன்னை விட்டுட்டு போக நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன பண்ணுவ? அப்பாவும் போயிட்டாரு, நான் தான் உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும். நானும் போயிட்டேன். அம்மா, அம்மா கவலைப்படாத, எப்பவுமே நான் உனக்கு துணையா இருப்பேன். கவலைப்படாதம்மா. ஐயோ விஜய், விஜய், விஜய் எங்க? ஐயோ என் விஜய காணோம். நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஐயோ என் விஜய்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, நான் எப்படி இங்க வந்தேன்? என் புடவை கட்டியிருந்தேனே, என் விஜய் எடுத்து கொடுத்த புடவை. ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன்? அத்தா, கார்த்திகை வந்தார்ல, அவர் கூட்டிட்டு வந்துட்டாரோ? ஐயோ என் விஜயை பார்க்கணுமே. என் விஜய்க்கு ஒன்றும் ஆயிருக்காது, எனக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. விஜய் உனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா, இப்பவே வரேன். என் விஜய் எனக்கு பார்த்தே ஆகணும். என்ன
மகாராணி எந்திரிச்சிட்டீங்க போல இருக்கு. எங்க கிளம்புனாப்ல இருக்கு? மறுபடியும் அந்த குறுக்கு பையில போய் பாக்குதுக்கா? அறிவு கட்டவளே, வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்படி நீ வெளியே போன? புடவை தான் வேற கட்டியிருந்த. ஏய், என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துன்னு மட்டும் சொல்லு. புடவை கட்டியிருந்த, அது யாருக்குள்ள புடவை? யார் வாங்கி கொடுத்த புடவடி? எவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிட்டா? என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான் கார்த்திக். என்ன பாத்தியா, கடவுளே உனக்கு தண்டனை தந்துட்டான். அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கடவுள் கடைசியில என்ன வச்சான் பாத்தியா? இதான் சொல்லுது, பெத்தவங்க பெரியவங்க பேச்ச எப்பவுமே கேட்கணும். தான் மூப்பு எடுத்தா இப்படிதான் நடக்கும். என்ன, கல்யாணம் நடத்திக்கிட்டு அந்த பையன் கூட போய் ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சா? எனக்கு இப்ப அது மட்டும்தான் தெரிஞ்சாகணும். இப்படிதான் பேசியம்மா, நீ எல்லாம் ஒரு அம்மா தானே? நீ ஒரு பிள்ளை பெத்தவ தானே? நீ மட்டும் அன்னைக்கே சமாளிச்ச விஜய்க்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆமா, அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதான் பிளான் பண்ணோம். ஆனா என்ன பண்ண, மாலை வாங்க போன இடத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. நான் என் விஜயை பார்க்கணும். இந்த கார்த்தியத்தை எதுக்கு என்னங்க கூட்டிட்டு வந்தா? எனக்கு என் விஜயை பார்த்தே ஆகணும். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதானே, கடவுள் யாருக்கு யாரும் எழுதி வச்சா அதுதான் நடக்கும். உனக்கும் விஜய்க்கும் எப்படியாவது திருட்டுத்தரமா கல்யாணம் பண்ணான்னு ஓடி போனேன். எங்க நடந்துச்சா? படுத்த படுக்கை ஐட்டம் பத்தியா? இதுதான் கடவுளோட சித்தம்னு சொல்லுது. கடவுள் இன்னாருக்கு இன்னாரும் எழுதி வச்சிருப்பான். அதுபடிதான் நடக்கும். நம்ம இருக்கிற முடிவுலாம் என்னைக்கும் நினைக்காது. இப்ப மாதிரி புரிஞ்சு நடந்துக்க. அம்மா அவ்வளவுதான் சொன்னால நம்ம கேட்கலையா, ஒரு உயிரை அடிக்க பார்த்தோமே. இனி அவன் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினை. இன்னொன்னு போய் பார்க்க போற எடுக்க போறேன்னு இருக்கிற குறை உசுரை எடுத்து விட்டுறாத. வாய் தயவு செஞ்சு மூடுமா. எனக்கு எங்கேயாவது பேசாத. நானே அவனை பார்க்க முடியலன்னு ஆனந்தத்துல இருக்கேன். என் விஜய்க்கு என்ன ஆச்சு தெரியல. நான் இப்ப அவனை போய் பார்த்தே ஆகணுமா? நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன விடு, நான் போகணும். அடி, நல்ல அடி, அடிச்சு கொள்ளு. என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல. என் செத்தாலும் விஜய் கூட தான் சாவு. விடு, வெளியே விடு. இல்ல இப்பமே வெளியே போய் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு எதுவும் கேவலம் ஆகக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். வெளியே விடுமா. போ, போடி போ. 10 மாசம் உன்னை பத்தி சொன்ன பத்தியா? அதுக்கு கேவலப்படுத்துக. தராம போ, கேவலப்படுத்து. யார் வேண்டுன்னு சொன்னா? அங்க அவனுக்கு உயிர் போறதுக்குள்ள என்ன கேவலப்படுத்திட்டு நீ போ. அதுக்கெல்லாம் நானும் உங்க அப்பாவும் எங்கேயா உள்ள செத்துருவோம். அப்பதானே உனக்கு நிம்மதி. அம்மா அப்பா நல்லது பண்ணதான் செய்வாங்கன்னு உனக்கு வேண்டி மடையில உரைக்க மாட்டுக்கு. விஜய் விஜய் விஜய்னு அம்மா அப்பா நல்லது பண்ண நினைச்சிருந்தாங்கன்னா பிள்ளைங்க மனசை புரிஞ்சு நடந்துப்பாங்க. நான் அப்படித்தான் முயற்க 3 காலம் தானே நிக்கிற. நீ அப்படி நிக்கும் போது நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு விஜய் கூட தான் கல்யாணம். நடந்தா விஜய் கூட மட்டும்தான், வேற எவனும் எனக்கு தேவையில்லை. இவள்கிட்ட இன்னும் கோபமா பேசினா எந்த வேலையும் நடக்காது போல இருக்க. எப்படி பேசினாலும் மசிய மாட்டுக்கா. இன்னும் சென்டிமெண்டா பேசிட வேண்டியதான். ஆமா, அப்படி பேசினாலும் கரையெல்லாம் பார்ப்போம். இல்ல 4 செவுட்டுல அடியை போட்டு ரூம்ல கட்டி கையும் காலம் கட்டி கதை வடைச்சு போட்டுருவோம். நடக்காத மாதிரி பாத்துக்கலாம். ஏன்டி இப்படி பண்ணுங்க? ஏன் மகா, நீ நல்லா இருக்கணும் தானமா அம்மா காப்ப. நீ நல்லா வரணும், குடும்பம் குட்டியும் நல்லா இருக்கணும் சொல்லி தானே கார்த்தியை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணேன். உமாதான் தப்பு, அம்மாவை குத்தம் சொல்லுங்க. நீ இதையே ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் பேசி எடுத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி விஜய் கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு பண்ண இப்படி சொன்னா அம்மா மனசு கஷ்டப்படாதா சொல்லு. உன் கூட இவ்வளவு நாள் இருக்கேன், என்னைக்காவது நான் கோவப்பட்டு நடந்திருக்கேனா? நீ எது சொன்னாலும் சரி நிலமா நான் சொல்லுவேன். இப்ப வேண்டாம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? மகா, அம்மா அப்பா யோசிச்சு பாருடி. மகா, இப்ப உனக்கு என்ன செய்யணும்? அந்த பையனை போய் பார்க்கணும், அவ்வளவுதானம்மா. அம்மாவும் கூட வரேன், வா. 2 பேரும் சேர்ந்து அந்த பையன் என்ன செய்ய எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோம். நாங்க போயிட்டு அம்மா கூட வந்துடணும். நல்லா இருப்பேன். நான் காலைல அவ்வளோ என் மானத்தை வாங்கிடாதம்மா. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள இருந்து எந்த பேரும் இல்லை. ப்ளீஸ்மா, எனக்கு இப்போதைக்கு விஜயை பார்த்தா போதும். என்ன விஜய்கிட்ட கூட்டிட்டு போமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். எனக்கு என் விஜயை பார்த்தே ஆகணும். சரி வாமா, வா. அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். கல்யாணம் வேலை தலைக்கு மேல கிடக்கு, பார்த்துட்டு வந்து அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்போம். ஷோ, ஏன்டா இப்படி சைக்கிள் ஓட்டுன மாதிரி போயிட்டு இருக்கேன்? ஃபாஸ்டா தான் போய் தொலையேன். என் ஃப்ரெண்ட் ஒரு லாயர், அவளை போய் பார்த்துதான் எந்த ஸ்டேஷன்ல சுஜினை வச்சிருக்கேன்னு போய் பார்க்கணும். சீக்கிரம் போய் தொலை. மேடம், பைக்கு கொஞ்சம் ரிப்பேர். ரொம்ப ஃபாஸ்டா போனா போற வழியிலே பாதியில நின்னுரும். அதான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு பைக்கு கூட இல்லாத வீட்டுல கொண்டு கொடுத்துருக்காரு பத்தியா? எல்லாம் அப்புறம் சொல்லணும். ஆமா, வேலை பார்க்க தானே செய்த. அந்த காசுக்கு ஒரு பைக் வாங்கி வைக்கணும்னு தெரியாது. ஓ, இருக்கிற காசுனா அக்கா கார் டியூ போயிடும். மீதி இருக்கிற சின்ன அக்கா பிடிங்கிப்பா. கையில ஒண்ணு இருக்காது. ஏதோ சொல்லுவாங்களே, சாப்பிடறதுக்கே வழி இல்லையா, இதுல ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. சரி, சீக்கிரம் போய் தொலை. அப்பாடா, சார் வந்துட்டாரு, தப்பிச்சோம். மேடம், சார் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காரு. பைக்கை நிப்பாட்டவா? இந்த பிள்ளை ஏன் தான் இப்படி வரலோ தெரியல. என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்? கல்யாணம் ஆகிட்டு அதுவும் புருஷனை கார் பைக் ஓட்ட சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்க்க போறேன்னு கிளம்பியிருக்கல. ஷோ, ஏதோ விக்ரம்னால பரவாயில்ல. இதே வேற யாராவது இந்த இடத்துல இருந்தா 4 அரை அறிஞ்சிருப்பான். ஏன் நம்மளா இருந்தா கூட அப்படிதான். பாவம் அந்த தம்பி இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவசரப்படுறாரோ. என்ன மாப்பிள்ள, காலையில எங்க கிளம்புன மாதிரி இருக்கு? எங்க போற பிரியா? இது என்ன ட்ரெஸ்? நேத்தான் கல்யாணம் ஆகிருக்கு, புடவை நிறைய கொண்டு வந்தல. புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போக வேண்டியதுன்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு எங்க கிளம்பிருக்கீங்க? எங்க தம்பி போறீங்க?
இல்ல சார், மேடம் சுஜி. ஏய், வாய மூடிட்டு பேசாம இருக்க என்ன, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன, நாங்க எங்கனாலும் போவோம். அதான் என்ன பிடிச்சி ஒரு பாலங்கலத்தில் தள்ளி விட்டாச்சே. நான் கிணத்துல விழுந்து செத்தா என்ன, இல்ல மிதந்து தவிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க என்னதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. உங்களை யார் இந்த காலையிலே வர சொன்னாங்க? என்ன இவன் எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னானா உங்களை? பிரியா, கோவப்படக்கூடாது. இப்ப எதுக்கு கோவப்படுற? நான் பேசக்கூடாதுன்னு கேட்கறேன். எங்க போறீங்கன்னு இங்க பாரு. முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உடம்பை வேர்ச்சிலாம் கட்டிட்டு முதல்ல கோயிலுக்கு தான் நீங்க போகணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போக கூடாது. நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, அவளுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. சொல்ல வேண்டியதுன்னா கோயிலுக்கு தான் முதல்ல போகணும் வைக்கணும்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு மாப்பிள்ள, இன்னும் நீங்க சொல்றதும் அவ கேட்கணும். அவ சொல்றது நீங்க கேட்கணும், எந்த கட்டாயமும் இல்ல. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்ல உலகத்துல எந்த மாமனாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க மருமகன்ட்ட. என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க, என் பொண்ணுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், வாரத்துக்கு ஒருக்கா கூட்டிட்டு போங்க, என் பொண்ணு அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க, என் பொண்ணு கண்ணில் ஒரு துளி தண்ணி கூட வரக்கூடாது, அப்படி சொல்லக்கூடிய மாமனாரை நான் பார்த்துருக்கேன். ஆனா உலக வரலாற்றுல இப்படி ஒரு மாமனாரை நான் பார்த்ததே இல்லப்பா. எப்படி சொல்லி கொடுக்கீங்க? அவ பேச்ச நீங்க கேட்காதீங்க, உங்க பேச்ச அவ கேட்டு நடக்கட்டும். நல்லா இருக்கு உங்க கதை. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் நேத்தே முடிஞ்சு போச்சு. அதான் நேத்தே முடிச்சு விட்டுட்டீங்களே என் வாழ்க்கைய. அப்புறம் என்ன, நான் உயிரோடு இருக்கனா செத்துட்டு போறேனான்னு இறங்கி பார்க்க வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு வழி விடுங்க. நாங்க ஒரு இடம் வர போறோம், வேற எங்கேயும் வரதா இல்ல. மாப்பிள்ள, அவ எப்பவுமே இப்படிதான். கொஞ்சம் கோவம் வந்து அவளே தன்னால புலம்பிட்டே இருப்பா. அப்புறம் அவளே கூலாகி வந்துருவா. அவளை கண்டுக்காதீங்க. சரி கிளம்புங்க, வீட்டுல சாப்பிட்டுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு ஈவினிங் நானே கொண்டு விடுறேன். இன்னைக்கு உங்களுக்கு நியாயமா பார்த்தா மறு வீடு. நான் அவ நல்லா யோசிச்சு எடுத்த கல்யாணம்னா நம்ம ஒன்னா பார்த்து பார்த்து செய்யலாம். அவசர கல்யாணம்னால எதுவுமே மறந்து போச்சு. வாங்க மாப்பிள்ள, இன்னைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு விருந்து. வா பிரியா. அம்மா போய் சொல்றீங்க, நான் என்ன இருக்க போறது ஒரு நாளோ 2 நாளோ. எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எப்போ உங்க துணையா நான் எப்பவுமே இருப்பேன். அம்மா, எனக்கு வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. ஆனா மகா அப்படி இல்ல, அவ இனிதான் வாழணும். அவளுக்கும் நாளைக்கு அவங்க அத்தை பையனுக்கும் கல்யாண வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்படியாவது அவ என்ன கண்டிப்பா பார்க்க வருவான்னு எனக்கு தெரியும். அவளை எதையாவது திட்டி பேசி அனுப்பிடுங்கம்மா. என்ன கூட பார்க்க விடாதீங்க பிளீஸ்மா. என்னோட கடைசி ஆசைதான் அவ நல்லா இருக்கணும். அவ நல்லா இருந்தா எனக்கு அதே போதுமா. அத்தை, அத்தை, மகா வந்திருக்கேன். விஜய் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? கண் முடிச்சு பார்த்தாரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன எதுவும் கேட்டாரா? அத்தை, நான் அவரை பார்க்கணும். இங்க எது வந்த? இதெல்லாம் ஒரு பொண்ணா? தருத்திரம். என்னைக்கு உன்னை என் பையன் பார்த்தானோ அன்னைக்கு பிடிச்ச பீட இன்னும் அவனை விட்டு ஒழியல. இப்பதான் கல்யாணம் பேச்சு எடுத்தோம், அதுக்காக அடையில அவனை படுக்க வச்சுட்டியே நீ. ஐயோ அத்தை, நீங்களே பேசுறீங்க இப்படின்னா? நீங்க தானே சொன்னீங்க நான் வீட்டுக்கு முதல் தடவை வரும்போது என் பையன் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட பேசுறதில்ல, வீட்டுக்கு வந்ததில்ல, நீதாம என் வீட்டுக்கு முத வந்திருக்க, நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்தேன்னா என் பையன் எப்பவும் சந்தோஷமா இருப்பான்னு சொன்னீங்களே. இப்ப எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு விஜயை பார்க்கணும். என்னது, விஜயை பார்க்கணுமா? அம்மா தாயே, போதும், உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. தயவு செஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணு. இன்னும் என் பையனை பார்க்க வரேன் எடுக்க வரேன்னு நினைச்ச அப்புறம் நடக்குது வேற. பாத்துக்கோ, இந்த ஊர்ல இருக்க மாட்டோம், எங்கேயாவது கண்காண கழிவுக்கு போயிருவோம். இப்படி ஒரு பொண்ணா? என்னமா பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? ஒரு பையன் வீட்டுக்கு தன்னால தேடி வருது, இந்த கல்யாணம் நம்மளே பண்ணிப்போம், வீட்டுல எந்த சம்மந்தம் வேண்டாம், கல்யாணம் போய் நீ பண்ணிட்டு நின்னா அவங்க ஒத்துக்குவாங்க, அப்படி இப்படி என் பையனுக்கு மனசை மாத்திருக்கா. எல்லாம் இவ்வளவுதான். எனக்கு இல்ல இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பாருடி பாரு, அவங்க அம்மா என்ன சொல்லுதானே. நான் என்னமோ ஏன் விஜய் அடிச்சிட்டு இருந்தேன். உன்ன தரித்திரம் போயிடுங்க. வீட்லயும் என்னை கால் வச்சு அன்னைக்கு வீடு விளங்கவே இல்லையா? இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கா நீ போகணும்னு நினைச்ச? நல்ல வேலை, கடவுள் தான் உங்களை என்னமோ சொல்லி பிரிச்சிருக்கான். இந்த வீட்டுக்கு மட்டும் நீ விளக்கட்ட போயிருந்த, அந்த பையன் எப்படி எனக்கு தெரியாது. இந்த பொம்பளை ஒவ்வொரு நிமிஷம் உன்னை பேசி கரிச்சு கொட்டியே உன்னை கொண்டு போடுவா. அப்படிலாம் இல்லம்மா, அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசுறாங்க, இல்லாட்ட இப்படி பேச ஆளே கிடையாது. எனக்கு தெரியாதா அவங்கள பத்தி? நல்லாதான் தெரியும், உனக்கு யாரை பத்தி தான் தெரிஞ்சிருக்கு. அத்தை, நீங்க பேசினது எதுவும் உங்க உள் மனசுல இருந்து இல்ல, கோவத்தோட வெளிப்பாடுதானே எனக்கு தெரியாது. எது பேசினா அதை பெருசா எடுத்துக்க போறது இல்ல. ஏன்னா எனக்கு எவ்வளவு வலி இருக்கும்போது விஜய் பெற்றவங்க நீங்க, உங்களுக்கு எவ்வளவு வலி வேதனை இருக்கும்னு எனக்கு புரியுது. நான் விஜய் ஒருக்க பார்த்துட்டு விஜய்க்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. விஜய் எப்போ நமக்கு துணையா சப்போர்ட்டா இருப்பாரு. அத்தை, நான் ஒருக்க விஜய் போய் பார்க்கட்டும். அத்தை, ஷோ தரித்திரம், இன்னைக்கு ஒன்ன பார்த்து தொலைச்சானோ அன்னையில இருந்து படுத்த படுக்கையாகி போனான் என் பையன். தரித்திரம், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போ. அதான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, அப்புறம் என்ன பார்க்கணும் நிக்கிறேன்? என் பையனை யாருமே பார்க்க கூடாது. போ, முதல் இடத்த காலி பண்ணு தயவு செஞ்சு. இன்னும் இடத்த தண்ணி ஊற்றி கழுவணும். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, யார்கிட்டையும் கேட்டுட்டு தான் என் விஜய் போய் பார்க்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் போய் பார்க்க தான் போறேன், நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும். என் விஜய் அவன் மனுஷன் என் வாயால மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்ன வாயால கருத்துறன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துட்டம்மா. என் பையனுக்கு கடைசி ஆசை இதையாவது நான் நிறைவேற்றணும். இல்ல நீயும் நல்லா இருக்கணும், நம்ம இப்படி பேசுறேன், என்ன மன்னிச்சிரு மகா. விஜய்,
இங்க பாரு, நீ என்ன பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கண் முழிச்சு பாருடா விஜய். ஏன்டா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? நம்ம எவ்வளவு கண்ணங்களா கண்டு வச்சிருந்தோம். நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் சொன்னீங்க. கண் முழிச்சு பாரு. நீ இல்லாம சத்தியமா நான் வாழ மாட்டேன். ப்ளீஸ் என்னோட போயிடாத விஜய். கண் திறந்து பாரு விஜய். உன் மகன் வந்திருக்கேன். நீ முடிச்சு பாத்துட்டு தெரியும். ஏய் நடிக்க தானே செய்யற. டேய் பாருடா விஜய், கண் முடிச்சு பாரு. டேய் நமக்கு நீ கல்யாணம்டா. டேய் நான் பேசுறதுல நீ கேட்டுட்டு இருக்கு எனக்கு தெரியும். இங்க பாரு விஜய், நம்ம நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த நாளுடா. நமக்கு எப்படி நடக்கணும்? எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தோம். எல்லாம் வீணா போச்சா? இல்ல வீணா போகாது. வீணா போக விட மாட்டேன். நீ சீக்கிரம் என்ன சொல்ற, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்காக தான் நான் இருக்கேன். எனக்காக தான் நீ இருக்க. நீ சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. விஜய் I love you. I love you so much. I love you விஜய். விஜய் பாருடா, கண்ணை திறந்து பாரு. டேய் நீதான் எனக்கு உலகம் உனக்கு தெரியும். கண்ணை திறந்து பாரு விஜய். கண்ணை தவிர எனக்கு வேற யாரும் தேவையில்லை. பிளீஸ் எனக்காவது ஒரே ஒரு கண்ணை திறந்து பாரு விஜய். நம்மளோட எதிர்காலம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தோம். நம்மளோட ஹனிமூன் ட்ரிப் கூட போன் நினைச்சிருந்தா உனக்கு அதான் ஞாபகம் வருதா? இங்க பாரு விஜய். விஜய் உன்னோட மகன் வந்திருக்கேன் விஜய். விஜய் I love you. I love you so much. நீ கண்டிப்பா பொழைச்சு விடுவ. நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வெயிட் பண்ணுவேன் அது வரை. விஜய் விஜய் விஜய், அத்தை வெளியே என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிட்டா. என்னாலதான் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அது இல்லாம நான் சரிங்கண்ணா தத்திரமா என்னதான் சொன்னாங்க தெரியுமா? பரவாயில்ல, என் மாமியார் தானே, அவங்களுக்கு சொல்றது பொறுமை இருக்கு. இங்க பாரு விஜய், அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மை இல்ல. என் மகன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நீ எந்திரிச்சு உன் வாயில சொல்லணும். அதை அவங்க கேட்கணும்டா. எந்திரி எந்திரி விஜய். விஜய் எத்தனை தடவை எனக்கு கேட்டிருப்பேன், கொடுத்துருப்பேன். இப்ப நீ கேட்காமலே நான் கொடுக்குறேன்ல. விஜய் கண் முடிச்சு பாரு. நீ பொழைச்சு வருவ. நாளைக்கே கூட நம்ம கல்யாணம் நடக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இந்த உலகத்தை சுத்தி வரணும். சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். நம்ம மாதிரி யாருமே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்க கூடாது. நீ சொன்ன மாதிரி 4 குழந்தை, உனக்கு 2 குழந்தை, எனக்கு 2 குழந்தை, 4 குழந்தை பெற்றுக்கலாம்டா. இங்க பாருடா. டேய் விஜய் விஜய், மாலை மட்டும் வாங்க போயிருக்காம இருந்தா என் கூட நீ இருந்திருப்பேல. அப்ப அத்தை சொன்னது உண்மைதான். என்னால உனக்கு நிலைமை. ஆமா, நான் மட்டும் மாலை வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தா நீ என் கூட இருந்திருப்ப. இன்னும் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருக்கோம். ஆனா அச்சு சொன்னங்கிறதுக்காக தான் நீ வாங்க போன. அதனாலதான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ, நானே விஜய்க்கு ஆக்சிடென்ட் காரணம் ஆயிட்டானே. விஜய் விஜய் அன்னைக்குமா என்ன என் பையனுக்கு கடைசி ஆசைன்னு கேட்டான். நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருமாதா. நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். ஏய் என்னடி உள்ள போகாத போகாதன்னு சொன்னா அதே மீறி உள்ள வந்திருக்க. ஏய் மகா ஏச்சு போ. இன்னும் என் பையன் மோத்திரம் முடிக்கிற வேலை வச்சுக்கிடாத. என்னைக்கு உன் மோத்திரம் முடிச்சானோ அன்னைக்கு பிடிச்ச சனியே. இங்க பாரு, தயவு செஞ்சு இடத்த காலி பண்றேன். இல்ல கழுத்து பிடிச்சு தள்ளவா? அத்தை நான் யாருக்குமே மனசால வெந்து நொந்து செத்து போயிருக்கேன். என்ன மேலும் சாகடிக்காதீங்க. விஜய் விஜய் கண் முடிச்சு பார்த்தாதான் அங்க இருந்து போவேன். அவன் என்ன பார்த்து நான் நல்லா இருக்கேன் மகா, கவலைப்படாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அவன் எப்பவும் சொல்லுவான், நான் உன் கூட தான் இருப்பேன், எதுக்கும் கவலைப்படாது. அதே வார்த்தையை அவன் இப்ப சொன்னாதான் அங்க இருந்து போவேன். இல்லாட்டா யார் சொன்னாலும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீ கிட்ட இருந்தாதான் என் மகன் முடிச்சே பார்க்க மாட்டானே. அதுக்கப்புறம் எங்க போட்டு பேசுறதுக்கு? நீ எந்திரிச்சு தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் வச்சு தள்ளி போ. அதுக்கப்புறம் தன்னால என் பையன் முடிச்சு பாப்பான். கொஞ்சமா தாண்டி முடிச்சு பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட. அது கடையில படுத்து படுக்க வைக்கிட்ட போல இருக்க. இங்க பாரு, முதல் இடத்த காலி பண்ணு. ஹாஸ்பிட்டல்னு பாக்கேன், வீண் சண்டை போட வைக்காத. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. இந்த பொம்பளை என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இடம் பொருள் எவ்வளவு இல்லாம வந்ததுல இருந்தே போ 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 நாய் வரட்டினாப்புல வரட்டிட்டு இருக்கு. ஏய் என்னடி மானங்கிட்ட அப்படிங்க உட்காந்துருக்கலாம் போறியா? அவளாச்சும் அவன் மகனாச்சு என்னமும் கட்டி அழகு. ஏதோ பாவம் பழகின தோசத்துக்கு பாத்துட்டு போலாமன்னு வந்தா ரொம்ப ஓர பேசுற அந்த பொம்பளை. அம்மா அவங்க மனசு கஷ்டத்துல பேசிட்டு இருக்காங்க, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்க. நீ அது என்னது நான் புரிஞ்சுக்கணுமா? நான் எதுக்கு கண்டால புரிஞ்சுக்கணும்? எனக்கு ரொம்ப முக்கியம் பாரு, நாளைக்கு உனக்கு கல்யாணம். சொந்தக்காரங்க எல்லாம் உங்க அப்பா சொந்தக்காரங்க மத்தியானத்துக்கு அப்புறமே கிளம்பி வந்துருவாங்க. வந்தவங்க சாப்பாடு போட வேண்டாம், இங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காம கிளம்பு. வீட்டுல வேகக்கூடிய வேலையை பார்ப்போம்.
அம்மா தாயே, சீக்கிரமா பிச்சு யாரு? கல்யாணமா? இவளுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. எனக்கு என்ன கேட்டா, இவளுக்கு கல்யாணம் பண்ணாம பேசாம வீட்லயே வச்சுக்க, அதான் நல்லது. என் பையன் கல்யாணம் பண்ண நினைக்கதான் செஞ்சான், அதுக்கே இந்த நிலைமைனா கல்யாணம் பண்ணவன் நிலைமை ஐயோ பாவம் தான். தயவு செஞ்சு ஒரு பையனுக்கு வாழ்க்கையை கெடுக்க வைக்காதீங்க. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாம உங்க வீட்லயே உங்க பொண்ணை வச்சுக்கோங்க பத்திரமா. அத நீ எப்படி சொல்றது? உன் பையனுக்கு விதி இவ்வளவு அதுக்குன்னு என் பொண்ணு குறை சொல்லுவே நீ? என் பொண்ணு என்ன எதுவும் பேசினேன் அப்புறம் நடக்குது வேற, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். ஏய் மகா, கிளம்பு, நம்ம போலாம். சரியான மானம் கட்டவளா இருக்கா இவ. பையனை போய் பார்க்க வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். மகா வா. என்னமோ வாச்சா போச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கா, நானும் பாத்துட்டு இருக்கேன். எப்பா என் பையன் கடவுளே இன்னைக்குள்ள முடிச்சிடட்டும். எப்படியாவது என் பையனை கூட்டிட்டு இவ கண்படாத தூரத்துல எங்கேயாவது போய் தள்ளி போய் இருந்துடணும். இவ கண்ணு பட்டா கூட என் பையன் முடிக்க மாட்டான் பாரு. காலையில இருந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தான், இட்லி சாப்பிடணும் ஆசையா இருக்குமானா இட்லி ஊட்டி விட்டேன். பேசிக்கிட்டு தான் இருந்தா, இப்ப வெளியே போய் கொஞ்சம் இருக்கலாமன்னு போன இடத்துல வந்தவொன்னு அந்த சாக்கி வச்சுட்ட பத்தி என் பையனை கேட்டுக்கிட்டவ. இந்த பாரடி, இன்னைக்கு சொல்லியேன், இன்னும் என் பையனை எப்பவும் நீ பார்க்க வரக்கூடாது. நீ என்ன பார்க்க வருது? நாங்களே நீ இருக்க போறது இல்ல. கிளம்பி நாங்க எதுவும் வெளியூருக்கு போயிடலான்னு இருக்கோமா? இப்படி ஒருத்தி இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, அது நமக்கு ஆகவே ஆகாது. என் பையன் புருஷன் போனோம், என் பையன் மட்டும் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க உயிரையும் வாங்கிடுவா போல இருக்கா இவா. ஆமா, என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு துடிச்சிட்டுல இருக்கா உன் பையனை பாக்குறதுக்கு. ஏதோ போனா போதுமேனு பாக்க வந்திருக்கா. இப்ப சொல்லுங்க, இன்னும் என் பொண்ணு உன்னை பார்க்க வரமாட்டா. இப்படி ஒரு மானங்குடம் கிட்ட குடும்பத்துல போய் என் பொண்ணு விழுவான்னு நினைச்சிட்டாலோ இப்பமே அவளுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்டவ நீ, இவ்வளவு நாள் எதுக்காக நடிச்ச அப்படின்னு. எப்பா, எல்லாமே கடவுள் ஒரு நல்லதுதான் பண்ணுவான் போல. ஏய் மகா, இப்ப புரிஞ்சுக்க என்னதான் பேசுது பத்தியா? அம்மா தாயே, தயவு செஞ்சு ஆத்தாள் மகன் கிளம்பி போங்க. ஆஸ்பத்திரியில கூட நிம்மதி இல்லப்பா. அத்தை நீங்க என்ன சொல்றது? என் விஜய் வந்து சொல்லட்டும், நீ ராசி இல்லாதவா என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் வரமாட்டேன். நீங்க சொல்லி நான் கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை எனக்கு. நான் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்ண போறது இல்ல, என் விஜய் தான் கல்யாணம் பண்ண போறேன். என் விஜய் முடிச்சு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன விஜய் சொல்லணும் அவ்வளவு தானே? கொஞ்சம் மட்டும் தான் பையனே சொல்லிட்டு இருந்தான், எம்மா இவ சரியா ராசி கட்டவ போல என்ன இப்படி படுத்து தள்ளிட்டா, அதனால இனி இவ இருக்கிற திசைக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருந்தான். ஓ, அதை வேற நீ காதால கேட்கணும் ஆசைப்படுறியா? சரி செஞ்சுட்டா போச்சு. என் பையனை கொஞ்சம் நேரத்துல முடிப்பாங்களா? வாட்ஸ்அப்ல அவன் பேசுனதை அனுப்பி விடுங்க. உன் வீட்டுல இருந்து கேட்டு எவனையாவது கல்யாணம் முடிச்சு அவனே கொண்டுறாங்க. என் விஜய் எப்பவுமே இப்படி சொல்ல மாட்டான், என் விஜய் பத்தி எனக்கு தெரியும். அப்படியா? கொஞ்சம் மட்டும் என் பையன் சொல்லிட்டு இருந்தான். இங்க பாரு, என் பையன் கண் முழிக்கட்டும், அவன் பேசி ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதை கேட்டதுக்கு அப்புறமாவது என் பையன் இருக்கிற பக்கம் நீ தலை வச்சு படுக்காம இருந்தா சரிதான். உனக்கு ஒரு கும்பிடு, உங்க அம்மாக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணி போங்க. இன்னோடி பீட முடிஞ்சு என் பையன் நான் என்ன தச்சு குளிச்சு கிளம்பி எங்கேயாவது கண்காண தூரத்துக்கு போய் சேர்ந்துருக்கோம். இப்ப சொன்னியே அதை செய்யம்மா, நல்லா இருப்ப. அதை மட்டும் செஞ்சுட்ட என் பொண்ணு உன் பையன் இருக்கிற பக்கம் தலைகால வச்சு படுக்க மாட்டா. நீங்க என்ன, நீங்க கண் காணாத இடத்துக்கு போறது? நானே என் பொண்ணை கூட்டு கண் காணாத இடத்துக்கு போயிருவேன். இந்த பையன் எந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க, அப்புறம் உள்ளதை அப்புறம் பாத்துக்கலாம். மகா வா, உன்னை யாரையும் மறந்துடு வச்சிருந்தான்னு சொல்ல மாட்டேன். இவங்க சொன்ன மாதிரி இந்த பையன் பேசட்டும், அப்படின்னா நீ அவனை மறந்துடு, சரியா? அத அப்ப பாத்துக்கலாமா? என் விஜய் என்னை பத்தி அப்படிலாம் சொல்ல மாட்டான், எனக்கு தெரியும்.